நீ எப்பெல்லாம் ஜெபம் பண்றியோ அதனால தான் கர்த்தர் கோபத்துல கொடுக்க கூடாது. நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் வேணும் இதுதான் வேணும் அப்படியெல்லாம் கேட்க கூடாது. கர்த்தர் உனக்கு பெருசு வச்சுப்பாரு. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய நினைவுகளை காட்டில என் நினைவுகள் மிகவும் உயர்ந்தது. வானத்துக்கு பூமி எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, அவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்று சொல்லுங்க. கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் உனக்கு கூட தெரியாது. கர்த்தர் உனக்கு வைத்திருக்க பிளான் உனக்கே தெரியாது, உங்க பாஸ்டருக்கு தெரியாது, உன்னை பெத்த தகப்பனுக்கு தெரியாது. கர்த்தர் அறிவார். பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். உன்னை கொண்டு தான் அவர் செய்ய போறார். உன்னை உயர்த்த போகிறார். உன்னை மேலே கொண்டு வர போறார். ஹalleluya. பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த மாதத்துல உனக்கு வைத்திருக்க குட் பிளான். ஆமென். நல்ல பிளான் உனக்கு வைத்திருக்கார். ஆனா தாவீது உங்களுக்கு தெரியுங்களா, கர்த்தர் அவனை எப்ப பார்த்தாரோ தெரியல, இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனு. இப்ப தாவீது கிட்ட பேசும்போது தாவீதுக்கு ஒரு 13 வயசு 14 வயசு இருக்கும். 14-15 வயசு பையனை அவன் என்ன ஆகிறான்ட்டு அவனுக்கு தெரியும். ராஜாவாகிறது தெரியும். ஆனா தாவீதுக்கு தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன் உன்னை குறித்து உனக்கே தெரியாது, உங்க பாஸ்டருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். பெரிய திட்டத்தை வைத்திருக்கார். ஆமென். ஆமென். ஏற்ற நேரத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவார்.